Hello students, welcome to my channel and இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா part 14. Part 14ல 3D object 3 ஓகேங்களா? ஸோ நல்லா கவனிங்க, இம்பார்ட்டன்ட் டாபிக் இது சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிடுறேன்னா 3ds Max'ை ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் இதில் பாருங்க, நம்ம நேற்றுக்கு இது பார்த்தோம். இன்னைக்கு நம்ம ஸ்பியர் ஜியோஸ்பியர்ன்னு இருக்கு. ரெண்டுத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு சரிங்களா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்பியர் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பியர் எடுத்து இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியோஸ்பியர். இந்த ஜியோஸ்பியரை நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த மாதிரி எடுத்து ட்ரா பண்ணிக்கிறேன் சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ ரெண்டும், அதாவது இப்போ நான் வந்து இந்த ஃப்ரண்ட் வியூ, இந்த வியூவை பற்றி ஆல்ரெடி எடுத்திருக்கேன், பார்க்காதவங்க போய் பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஒரே ஷேப்பில் தான் இருக்குது. ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸ்பியரும் அதே மாதிரி தான் இருக்குது, ஜியோஸ்பியரும் அதே மாதிரி தான் இருக்குது ஓகேங்களா? பட் நீங்கள் எப்போ F4 ஆன் பண்ணுறீங்களோ அப்போ உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த பார்த்தீங்களா இருக்கு. ஸோ இது வந்து ஸ்பியர், இது வந்து ஜியோஸ்பியர். பார்த்தீங்களா? இதோட செக்மெண்ட்டுக்கும் இதோட செக்மெண்ட்ஸுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. பேராமீட்டரில் கூட, பேராமீட்டர் மீன்ஸ் அந்த மாடிஃபைல கூட உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இதோட டிஃப்ரென்ஸு நிறையவே தெரியும். அந்த வகையில் ரேடியஸ் அப்படிங்கிறத நான் வந்து இதில் நான் 100ன்னு வச்சுட்டேன்னா ஓகே. இப்போ F4 ஆஃப் பண்ணுறேன் சரியா? இந்த செக்மெண்ட் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், செக்மெண்ட்டை பற்றி 48 கொடுத்துக்கிறேன் ஓகேவா? தென் இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ரேடியஸை 100ன்னு கொடுத்துக்கிறேன். இதில் செக்மெண்ட்டு நான் வந்து 48ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ F4 ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இதில் 48 தான் கொடுத்தேன், இதில் 48 தான் கொடுத்தேன். பட் ரெண்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது ஓகேங்களா? ஸோ இப்போ திரும்ப F4 ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை செலக்ட் பண்ணுறேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஸ்மூத் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான் சரிங்களா? அந்த ஸ்மூத்து இதில் இம்பார்ட்டன்ட் டாபிக்னு ஒன்று இருக்குது. என்னன்னு தெரியுமா? ஹெமிஸ்பியர்ன்னு இருக்கு. ஹெமிஸ்பியர்னா என்ன? பாதி. இப்போ இந்த ஹெமிஸ்பியர் அப்படிங்கிறத நான் வந்து ஒரு 0.5ல் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? ஸோ பாதி ஸ்பேர் வந்துருச்சு. 0.6 வச்சோம்னா கொஞ்சம் கூட பின்னாடி போகும் பார்த்தீங்களா? ஸோ மேக்ஸிமம் 1 கொடுத்துக்கலாம் நீங்கள் ஓகேங்களா? இப்போ நான் வந்து 0.2ல் வச்சுக்கிட்டேன்னு நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து கட் ஆகும் ஓகேங்களா? ஸோ அட் த சேம் டைம் ஸ்லைஸ் ஆன் இருக்குது. இந்த ஸ்லைஸ் ஆன் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் ஆன் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இது வந்து ஸ்பியர் ஓகேவா? இந்த சாப்பு குவாஸ்லாம் நான் வந்து இன்னொரு வீடியோவில் எடுக்கிறேன் ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஜியோஸ்பியர் எடுத்துக்கிறேன். இதில் நான் என்ன பண்ணிக்க போகிறேன் தெரியுமா? இப்போ இந்த ஹெமிஸ்பியரை நான் ஸ்மூத்து தெரிஞ்ச விஷயம்தான் சரியா? இந்த ஸ்மூத்துங்கிறது என்ன பார்த்தீங்களா? இப்போ இதோட செக்மெண்ட்டை ஒரு 15ல் வைக்கிறேன். பார்த்தீங்களா? ஸ்மூத்து கரெக்டாக எனக்கு வந்து அந்த செக்மெண்ட்ஸோட ஏரியா வந்து விசிபிள் ஆகுது. அட் த சேம் டைம் நான் ஸ்மூத்தை ஆன் பண்ணணும்னா இங்கே இந்த மாதிரி வரும். இதில் ஹெமிஸ்பியர் எனக்கு கொடுத்தேன்னா இங்கே கரெக்டாக ஹெமிஸ்பியர் தான் ஓகேவா? ஆனால் இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அந்த ஹெமிஸ்பியரை நமக்கு தேவையான அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இதில் கிடையாது ஓகேவா? ஹெமிஸ்பியர்னா ஹெமிஸ்பியர் தான் ஓகேவா? ஸோ ஸ்மூத்து தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ நான் ஹெமிஸ்பியரை ஆஃப் பண்ணுறேன். இதில் டெட்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஓக்டான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இக்கோசா அப்படிங்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை வந்து கம்மி பண்ணிங்க. நீங்கள் இப்போ நான் ஒரு 5ல் வச்சுக்கிறேன் பார்த்தீங்களா? இப்போ டிஃப்ரென்ஸ் தெரியுதா? ஸோ கொஞ்சம் கூட கம்மி பண்ணிட்டோமா? 4 3 ஓகே. இது வந்து டெட்ரா, இது வந்து ஓக்டா, இது வந்து இக்கோசா ஓகேவா? ஸோ இன்டீரியர் பேஸ்டாக ஏதாச்சும் நீங்கள் பால்ஸு, கொஞ்சம் லைட்டிங்ஸு இந்த மாதிரி பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்பாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் சரியா? எமிசிவ் லைட்டு கொடுத்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டைப்ஸாக இதை வந்து மாடலிங்காகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்யூச்சர் வீடியோவில் கீரை எடுப்பேன் ஓகேவா? எப்போ எடுக்கிறேன்னு தெரியாது, 1 by 1 டெய்லி போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ கரெக்டாக நம்ம முடிக்கும்போது அந்த வீரை வரும் உங்களுக்கு சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா? ஸோ நான் டீச் பண்ணுறது உங்களுக்கு பிடிச்சிருந்தாலோ, நான் சொல்லித்தரது உங்களுக்கு புரிஞ்சிருந்தனாலோ எனக்கு சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.